Hi friends, இது உங்கள் மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ்ல உங்கள் பிரதீப். நம்ம சேனலில் மறக்காம ஏர்னிங் ஆப்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் புதுசாக லான்ச் ஆயிருக்கா அசோசியேட் அப்படிங்கிற இந்த ஆப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதோட ரிலேட்டட் அப்படின்னா டூர் கம்பெனி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த கம்பெனியோட சேர்ந்தது தான். ஸோ இதோட ரிலேட்டட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது பாருங்கள். இந்த ஆன்லைன் காலேஜ் அந்த மாதிரிலாம் ஆப்ஸ்லாம் வந்து லான்ச் ஆயிருக்கும். ஸோ இந்த ஆப்ஸ்லாம் கரெக்டாக வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ஆப் வந்து லான்ச் ஆகிற அன்னையிலிருந்து 2 வாரம் வரைக்கும் வந்து பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இடையிலே ஸ்டாப் ஆச்சு அப்படின்னாலும் நம்மளோட சேனலில் நம்ம வந்து அப்டேட் பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ டெய்லி செல்ஃப் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் 7 ரூபாயிலிருந்து 8 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மினிமம் ரேட் உங்களுக்கு வந்து 7 ரூபா தான். ஸோ ஒரு 7 டைம் வரைக்கும் 7 ரூபா கொடுப்பாங்க. தென் அதுக்கப்புறம் 15 ரூபா, அதுக்கப்புறம் 30 ரூபா, அப்புறம் 50 ரூபா அந்த மாதிரி சொல்லிட்டு பேமெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூர் கம்பெனின்னு சொல்லிட்டு ஆப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதோட ரிலேட்டட் ஆப்ஸோட பேமெண்ட் ப்ரூஃப்லாம் பார்த்துடலாம். ஸோ இங்கே ஒரு 50 ரூபா இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆன்லைன் காலேஜ் அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப். தென் இங்கே ஒரு 7 ரூபா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நேற்று வந்து நம்ம பார்த்துருப்போம் காலேஜ் துணியான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் ஷார்ட்டாக வந்து நேம் வந்து என்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் ஓகேங்களா. ஸோ தென் ரிமைனிங் காலேஜ் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த கம்பெனிலேருந்து பேமெண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நேம் எதுவும் காட்டலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பேடிஎம் வந்து அப்டேட் வெர்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். பேடிஎம்மில் 7.4.1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெர்ஷன் வரைக்கும் தான் பேடிஎம்மில் எந்தெந்த ஆப்ஸ்லேருந்து பேமெண்ட் வருது. தென் வந்து லிஃபாஃபா சப்போர்ட் பண்ணுறது, அதாவது லிஃபாஃபா கிளைம் பண்ண முடிகிறது. ஸோ இந்த 2 ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா 7.4.1 இந்த வெர்ஷனில் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த வெர்ஷன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரௌசரில் போய்ட்டு, அதாவது க்ரோம் ப்ரௌசர்லேயே கூட போய்க்கோங்க. பேடிஎம் 7.4.1 ஏபிகே ஃபைல் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வெப்சைட்டில் வந்து அது அவைலபிள் இருக்குது. ஸோ போய்ட்டு பேடிஎம் 7.4.1 வெப்சைட்டில் போய்ட்டு அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அந்த வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி அந்த ஏபிகே இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இதனால் உங்கள் கேஒய்சியோ இல்லை உங்களோட மணியோ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நானே பேடிஎம் 7.4.1 ஏபிகே இன்ஸ்டால் பண்ணி அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆப்பை டவுன்லோட் பண்ணுறக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோ. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்குல்லையே, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர், தென் அதுக்கப்புறம் உங்களுக்கான பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. தென் ரெஃபர் கோட் 1111 சொல்லிட்டு என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஆப்பில் வந்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். இந்த நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குல்லையே, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண இந்த மாதிரி பேஜ் வரும். சில வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் 1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாஸ்க் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே பேஜில் டாஸ்க் 2 வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டவுன்லோட் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இம்ப்ரெஷனுக்கும் உங்களுக்கு வந்து 2 பைசா கிடைக்கும். ஒரு டவுன்லோடுக்கு சில ஆப்ஸில் இந்த ஆப் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ₹1.50 கொடுப்பாங்க. சில ஆப்ஸில் ₹1 கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஆப்பில் ₹1 கொடுக்குறாங்களா, ₹50 காசாக நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோ அப்படின்னு இருக்குல்லையே, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் வரும். இந்த பேக் பண்ணிக்கோங்க. ஒரு 7 செகண்ட்ஸ் இல்லை 8 செகண்ட்ஸ் மட்டும் டைமிங் வந்து ரன் ஆகும். ஸோ இந்த டைமிங் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேக் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த ஒரு இம்ப்ரெஷனுக்கு உங்களுக்கு வந்து 2 பைசா கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள் சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 9 தான் இருக்குது. ஸோ இந்த 9 கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த டவுன்லோட் எப்படின்னு பார்ப்போம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் ரிமைனிங் வந்து 0 தான் இருக்குது. 10 நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த டவுன்லோட் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோம் பார்ப்போம். கோ அப்படிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் தான் கிளிக் பண்ணி நம்ம வந்து டவுன்லோட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஆட் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வெப்சைட் ஆட் வந்துச்சுன்னா எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கிளியராக வச்சு பண்ணிக்கோங்க. என்னால் லைவாக சில விஷயத்தை பண்ணி காட்ட முடியாது. ஸோ சொல்கிறத மட்டும் கவனிச்சிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை லைட்டாக ஸ்வைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு புது டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணுறது நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் உங்களுக்கு தெரியும். க்ரோம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிட்டு ஃபஸ்ட் இடத்துல ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போனதுக்கப்புறமா 5 MBக்கு மேலே இருக்க மாதிரி ஓகேங்களா. ஸோ 5 MBக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆயிரும். நான் ஜஸ்ட் ஒரு 5 MB இருக்கிற மாதிரி ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஏன் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது இந்த ப்ளே ஸ்டோர் சர்ச் பண்ணுறது, ப்ளே ஸ்டோர் போகிறது, அதெல்லாம் நான் வந்து இதில் லைவாக காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணாத மாதிரி பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அதை வந்து காட்ட முடியாது. ஜஸ்ட் இதை வந்து அதை மட்டும் பாஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து சர்ச் பண்ணி ப்ரௌசரில் சர்ச் பண்ணி அதில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோர் வந்திருக்கேன். நீங்கள் வந்து ரீசன்ட் ஸ்கேரில் வச்சுக்கிறேன் ப்ளே ஸ்டோர் டேரெக்டாக ஓப்பன் பண்ணி ஏதாவது ஆப் இருக்கான்னு சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக
உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. ஓகேங்களா? நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பு அந்த ப்ரௌசரில் வந்து அந்த ஆடை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி அதில் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் வர லிங்கை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோர் வந்துக்கோங்க. ப்ளே ஸ்டோர் வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு 5 MBக்கு மேலே இருக்கிற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பாருங்கள், இது வந்து 5 MBக்கு மேலே இருக்கிறனால இந்த ஆப்பை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் ஜஸ்ட் இப்போ வந்து இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா ஒரு 10 செகண்ட் இந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ நான் வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து லைவாகவே பேக் போயிட்டு ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதே ஆட் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும் நீங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 10 செகண்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கும். இதை வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். ஸோ இதையும் வந்து பேக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நான் சர்ச் பண்ணது தெரியும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கிளிக் பண்ண அதே ஆட் தான் இருக்குது. ஸோ இதையும் நம்ம பேக் பண்ணிக்கலாம். சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து செகண்ட் டாஸ்க்கும் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி செகண்ட் டாஸ்க்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ இடையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளிக் டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கிளிக் டாஸ்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் ஆடை கிளிக் பண்ணிக்கோங்க. அது வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, ப்ளே ஸ்டோர் ஆடாக இருந்தாலும் சரி, கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஜில் போய்ட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்துட்டிங்கனாலே போதும். கிளிக் வந்து கம்ப்ளீட் ஆகும். கிளிக்கு எப்போவுமே உங்களுக்கு வந்து ₹1 தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட் எல்லாமே இந்த வேலட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரிடம் ₹7 அப்படின்னு சொல்லி கீழே ஒரு லைன் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ₹7 உங்கள் வேலெட்டில் வந்தோடனே இதில் உங்கள் பேடிஎம் நம்பர் என்டர் பண்ணி வித்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ரெக்வஸ்ட் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. ஒரு 4-5 ரெக்வஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த ₹7 அப்படிங்கிறது ₹15, ₹30 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு எப்போயாவது பேமெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியல அப்படின்னா இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மினிமம் ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சொன்ன மாதிரி தான் ரெண்டு வாரம் வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் இப்போ இன்ஸ்டாலுக்காக யூஸ் பண்ணிங்களே இந்த ஆப்பை நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அதே ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. ஸோ ஒவ்வொரு டைமும் 5 MBக்கு மேலே இருக்கிற மாதிரி புது ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இதுலேயே இன்ஸ்டால் ஆட் வந்துச்சுன்னா அந்த ஆப்பை தயவு செஞ்சு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எல்லா டைமும் ஆப்பை வந்து MP அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் ஆப்ஸாக இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரிக் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் அந்த மாதிரி சூப்பரான ஏர்னிங் ஆப்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.